ஹெல்த்தியான பச்சை பயிறு குழம்பு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 1 கப் அளவுக்கு பச்சை பயிரை நல்லா வறுத்து வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. அதோட 3 பச்சை மிளகா, 1 ஸ்பூன் மல்லி, 2 தக்காளி, கொஞ்சம் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா குக்கரில் 5லிருந்து 8 விசில் வர வரைக்கும் எடுத்து நல்லா வேக வச்சுக்கோங்க. அது வெளியே எடுத்து நல்லா மசிய வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வடச்சட்டியில் பார்த்தீங்கன்னா 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணி அதோட கடுகு, உளுத்தம்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை பொரிஞ்சு வந்தோடனே அதில் 10 போல் சின்ன வெங்காயம், 5 போல் வெள்ளைப்பூண்டு, ஒரு 10 போல் வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூடவோ குறையவோ வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுலேயே நம்ம ஆல்ரெடி 3 பச்சை மிளகா ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் இது ஒரு 8 வரமிளகா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அது நல்லா வெங்காயம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் அதில் பார்த்தீங்கன்னா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் சாம்பார் தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதில் நம்ம மசிச்சு வச்ச பச்சை பயிறு ஆட் பண்ணிக்கோங்க. பச்சை பயிறு நல்லா ஒரு கொதி வந்தோடனே அதில் கொஞ்சம் ஜீரக மிளகு தட்டி ஆட் பண்ணிக்கோங்க. கடைசியாக கொத்தமல்லி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்மளோட டேஸ்டியான பச்சை பயிறு குழம்பு